அனைத்து ஆளுமைகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த சமூகத்தில் இன்றைய சூழல் இடஒதுக்கீடு என்று ஒரு மிகப்பெரிய அநீதி இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சமூகம் சார்ந்த தோழர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சூழல் ஒரு தமிழகத்தின் அதிக பெரும்பான்மை சமூகம் பறையர்கள், அதிக ஓட்டு வங்கி உள்ள ஒரு சமூகம் பறையர்கள். ஆனால் நமக்கான அங்கீகாரம் தமிழகத்தில் ஆளுகிற அதிகார வர்க்கத்தால் கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக இடஒதுக்கீடுகள் அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வருகிற பொழுது பாதிக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடுகள் இன்று அது அரசியல் காரணங்களுக்காகவும் அதிகார வர்க்கத்தின் தேவைகளுக்காகவும் பூர்த்தி செய்யப்படுகிறது. அதனால்தான் இங்கே வன்னியர்களுக்கு மறுக்கப்படுகிறது, அருந்ததிகளுக்கு இங்கே அந்த இடஒதுக்கீடுகள் அங்கீகரிக்கப்படுகின்றன. ஏனென்றால் ஒரு இடஒதுக்கீடுகளை கொண்டு வருகிற பொழுது அல்லது உள் ஒதுக்கீடுகளை கொண்டு வருகிற பொழுது மக்கள் மத்தியில் உள்ள பிரச்சனைகளை ஒரு கலந்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அப்படித்தான் சட்டம் கூட சொல்லுகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இடஒதுக்கீடுகள் எல்லாமே அரசு ஆளுகிற அதிகார வர்க்கத்தில் அவர்களுடைய சொந்த விருப்பத்தை ஏற்காடுபோல் நடைபெற்று வருகிறது. இதுல மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் என்று சொன்னால் பழைய சமூகம் தான். அந்த சுதந்திரம் அடைந்த பிறகு நாம் நிறைய இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக 50 ஆண்டுகளில் திராவிட ஆட்சியில் இந்த சமூகத்தின் ஓட்டு வங்கி மட்டும் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த மக்களின் உழைப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த மக்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதாக இல்லை. அரசியலிலோ அதிகாரத்திலேயோ இந்த மக்களுக்கான அதிகாரம் என்பது இல்லை, சுத்தமாக இல்லை. ஒரு மாவட்ட செயலாளரை இருப்பதில் கூட தயங்குகிறார்கள். காரணம், நாம் அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. அதனால்தான் அரசியல் அதிகாரத்தில் நம்முடைய ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் நமக்கான இடஒதுக்கீடுகளை பெற முடியும். 3% என்பது அது பொருளாதாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இருக்கக்கூடிய 15% அவர்களுக்கு திரும்பி ஆளுமைப்படுத்துவது, அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய பட்டல் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த இடஒதுக்கீடு என்பது புறக்கணிக்கப்படுவதாக பார்க்கப்படுகிறது. இது நடைமுறைப்படுத்துகிற பொழுது அதை அங்கே பேசியவர்கள் அல்லது அதை அதற்காக அங்கே முன்னிலைப்படுத்தியவர்கள் இந்த விஷயத்தை எப்படி கையாண்டார்கள் என்றே தெரியவில்லை. இன்றுதான் தெரிகிறது அவர்களுக்கு 3% போக இருக்கக்கூடிய 15% அவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறது என்பதை உணர்கிற பொழுது நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகிறது. குறிப்பாக எல்லா மக்கள் தொகையின் அடிப்படையில், குறிப்பாக தமிழகத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடுகளை அங்கீகரிக்கிற பொழுது கண்டிப்பாக எல்லா மக்களுக்குமான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும். ஆனால் அதை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. மக்கள் தொகை சாதிய கணக்கெடுப்பை எடுப்பதற்கு எந்த வாய்ப்பும் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் ஆளுகிற அதிகார வர்க்கம், குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு சாதி ஓட்டு என்பதே இல்லை. அதிகமாக இருக்கக்கூடிய சாதி ஓட்டு என்றால் பறையர்கள் தான். 24% இருக்கிறோம். அப்படி என்றால் அதிகமாக நாம் தான் இந்த இடஒதுக்கீடை பெற வேண்டும். குறிப்பாக ஆளுகிற அதிகார வர்க்கத்திற்கு அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்தில் நாம் தான் இருக்கிறோம். ஏனென்றால் யார் அதிகமாக ஓட்டுப்படுகிறார்கள் அவர்கள் தான் அதிகாரத்தை தீர்மானிக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பறையர்கள் அதிகமாக ஓட்டு போட்டதின் அடிப்படையில் தான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வராக அமர்ந்திருக்கிறார் என்று இதை நான் சொல்லவில்லை. முன்னணி பத்திரிகைகள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற முன்னணி பத்திரிகைகள் எழுதின. ஏனென்றால் இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் நம்முடைய உரிமைகள், நம்முடைய கோரிக்கைகள் ஆளுகிற அதிகார வர்க்கத்தால் புறக்கணிக்கப்படுகிறது. குறிப்பாக வேங்கவயலில் ஒரு மலம் கலந்த மதிய மிருகத்தை இதுவரை கைது செய்யவில்லை. சாதிய வன்கொடுமைகள், ஆணவ கொலைகள், இந்த சமூகத்தின் மீது பொருளாதார சீரழிவுகள் போன்ற விஷயங்கள் நடைபெறுகிற பொழுது சட்டம் தன் கடமையை செய்வதில்லை. சட்டம் இருந்தும் சட்டத்தை பயன்படுத்துகிற இடத்தில், சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்தில் ஆளுகிற அதிகார வர்க்கம் இல்லை. அதற்கு காரணம், நாம் ஓட்டு வங்கியாக மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம். அதிகாரத்தை நோக்கியோ அரசியல் விழிப்புணர்வை நோக்கி அந்த சமூகம் இல்லை. அதனால்தான் அவர்கள் ஆளுகிற அதிகார வர்க்கம், இருக்கக்கூடிய ஆளுகிற அதிகார வர்க்கம் ஒரு மைனாரிட்டி அதிகார வர்க்கம். அதனால்தான் அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொது உடைமை பேசுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு, பொது உடைமை பேசுகிறார்கள், சமூக நீதி என்று சொல்லுகிறார்கள், திராவிட மாடல் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் தான் 12 மணி நேர வேலையை கொண்டு வருகிறார்கள். அப்படி என்றால் இவர்களுடைய கொள்கைக்கும் இவர்களுடைய நடைமுறை சட்டங்களுக்கும் சம்பந்தமே இல்லை.
தன் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அரசியலை பலப்படுத்துவதற்கும் இந்த மக்களையும் இந்த அரசியலையும் இடஒதுக்கீடு போன்ற ஒரு பொது உடைமையும் பயன்படுத்தி இருக்கிறது இந்த திராவிட அரசு அல்லது ஆளுகிற அதிகார வர்க்கம். மத்தியில் ஆளக்கூடிய அதிகார வர்க்கமாக இருந்தாலும் மாநிலத்தில் ஆளக்கூடிய அதிகார வர்க்கமாக இருந்தாலும் இரண்டுமே மைனாரிட்டி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஒரு உலக அளவில் ஒரு விஷயத்தை சிந்திக்கிற பொழுது அதிக பெரும்பான்மை சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் ஒரு அதிகார வர்க்கம் வருகிற பொழுதுதான் அந்த அதிகாரம் எல்லா மக்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் என்ற ஒரு பொது புத்தி இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் மைனாரிட்டியில் இருப்பவன் அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான் அல்லது மைனாரிட்டியில் இருப்பவனால் ஒரு சமூகத்தினுடைய ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியோ அந்த நாட்டினுடைய எல்லா மக்களுக்குமான விஷயங்களை பூர்த்தி செய்ய முடியாது. அதுதான் நடைபெற்று வருகிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்து இன்று உலகில் முதல் இடத்தில் இருக்கிற மக்கள் தொகை. ஆனால் பொருளாதாரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் சாதி மத பொருளாதாரம் தான் இந்தியாவை ஆழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த நாடு வளராமல் இன்றும் கீழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். ஆனால் அதில் தமிழகத்தில் அதிக பெரும்பான்மை சமூகம் பறையர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். நாம் பறையர் என்ற அடையாளத்தை மறந்ததால் தனித்தாக்கப்பட்டிருக்கிறோம். தமிழன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு திராவிடம் என்ற பெயரில் கலப்படம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதனால் என்ன பிரயோசனம் என்று பார்த்தால் கண்டிப்பாக தமிழ் இனமும் தமிழ் சார்ந்த நூல்களும் தமிழர்களுடைய அடையாளமும் கொஞ்சம் கொஞ்சமாக அளிக்கப்பட்டு வருகிறது. அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் ஒரு விஷயத்தை நாம் ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். பறையர்களினுடைய அரசியல் அதிகார சிந்தனை மேலோக்கிற பொழுதுதான் இங்கே அரசியல் மாற்றமோ அதிகார மாற்றமோ ஏற்படும். நம்முடைய நோக்கம் அதிகாரத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதிகாரம் கையில் வந்து விட்டால் தீண்டாமை இடஒதுக்கீடு இந்த மக்களுக்கான அத்தனை மக்களுக்குமான தமிழ் சமூகத்திற்கான அத்தனை சிந்தனைகளையும் நாம் ஒரு நொடியில் மாற்றி வைத்து விடலாம். ஏனென்றால் ஒருவன் தமிழன் தமிழகத்தை ஆளுகிற பொழுதுதான் அந்த சிந்தனை பிறக்கும். அதற்கான சிந்தனைகளை முன்னெடுப்போம். நன்றி.